ஓகே. ரூ. 6,500 ஒரு 24 மாசம் கழிச்சு அது இன்கிரிமெண்ட் எவ்வளோ ஆகும்னா, அல்லது 12 மாசம்னா 12 மாசம் எவ்வளவோ நீங்க அத இங்க குடுத்துக்கலாம். எனக்கு டபுள் என்ட்ரி இருக்கு. இந்த ஸ்டாஃப்க்கு டபுள் என்ட்ரி இருக்குன்னா, இந்த இடத்துல ஆம்னு குடுத்துக்கங்க. அப்பதான் இரட்டிப்பு சம்பளத்த கணக்கு போட்டுக்கும். இந்த மாஸ்டருக்குள்ள இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வந்தோனே இங்க மாத சம்பளமா, தொகுப்பூதியமா, தினக்கூலியா செலக்ட் பண்ணிக்கணும். இங்க அடுத்து வித் எஃபெக்ட் ஃப்ரம் எந்த தேதியிலிருந்து சம்பளம் போட போறோமோ, அந்த தேதி இங்க குடுத்துக்கணும். அடுத்து ஞாயிறுன்னா எந்த விடுமுறைனாலும் அந்த ஞாயிறு இங்க என்னவோ அத குடுத்துக்கணும். இன்கிரிமெண்ட் டேட் அடுத்த டேட் என்னவோ குடுக்கணும். இங்க வந்து சேலரி எவ்வளவோ அந்த ஸ்கேல் குடுத்துக்கணும். எக்காரணத்துக்கு கொண்டு இங்க அப்டேட் இன்கிரிமெண்ட்டோ இந்த 26ல ஆட்டோமேட்டிக்கா இன்கிரிமெண்ட் ஆயிக்கும்னோ எங்க கண்டிஷன் கிடையாது. ஜஸ்ட் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் குடுத்துருக்கிறோம். 1/4/26ல இருந்து அதே ஆட்டோமேட்டிக்கா ரூ. 150 கூட்டி போட்டுக்கும்னு நினைச்சுக்காதீங்க. உறுதியா ஆகாது. நம்மளுக்கு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இதுக்குரிய அந்த ப்ராசஸிங் எப்படி பண்றதுன்னு நாங்க உங்களுக்கு சொல்லி தர்றோம். இப்போதைக்கு நம்மளுக்கு சம்பளம் வந்து இன்கிரிமெண்ட் வந்து உறுதியா ஃபிக்ஸட் ஆகாதுங்கிறதுனால இங்க வந்து இங்கேயும் நம்ம ஆகாத மாதிரி தான் வச்சிருக்கோம். இங்க கொடுக்கறதுனால ஆகாது. சரி, இப்போ மாஸ்டர்ல இவ்வளவுதான். மாஸ்டர்ல முடியும் போது என்ன பண்ணுங்க, இந்த ரவுண்ட் ஆஃப் வந்து 10 பைசா ரவுண்ட் ஆஃபா, நம்ம சம்பளத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஹெட்டுகளும் ₹1 ரவுண்ட் ஆஃப்ல வரணும். இது எப்படி வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். மாஸ்டர்ல இந்த டீடைல் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நீங்களே அடுத்து என்ன பண்ணணும், அலவன்ஸ்ங்கிற இடத்துக்கு போய்க்கிங்க. அலவன்ஸ்ல என்னென்ன அலவன்சஸ் உங்க சொசைட்டில இப்ப நீங்க ஆட் பண்ணிட்டு இருக்கிற இந்த மெம்பருக்கு இருக்குதோ அந்த அலவன்சஸை இந்த லிஸ்ட்ல கொடுக்கணும். இந்த அலவன்சஸ்ங்கிறது இதுல வந்து என்ன பண்றீங்க, இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா கீழ் லிஸ்ட் சார் இந்த மாதிரி கட்டம் வந்தாலே, இந்த மாதிரி ஒரு குட்டி பட்டன் வந்தாலே இது ஒரு லிஸ்ட்னு உங்களுக்கு தெரியும். இது மேல கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம இருக்கிற அலவன்சஸோட லிஸ்ட் எல்லாம் வந்துடும். சார் முதல்ல எடுத்தோன்னா கண்டிப்பா பேசிக் சேலரியை தான் ஆட் பண்ணணும். ஸோ இங்க கொடுத்துருக்க இந்த பேசிக் சேலரியை ஆட்டோமேட்டிக்கா இங்க நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அது இங்க கொண்டு வந்துடும். நம்ம இங்க அடிக்க தேவையில்லை. பேசிக் சேலரிக்கு அடுத்தது கட்டாயம் ஹெச்ஆர்ஏ சாரி பேசிக் சேலரிக்கு அப்புறம் கட்டாயம் டிஏ தான் ஆட் பண்ணணும். எனக்கு வந்து 35%னால 35 எடுத்துட்டு அதே ஆட்டோமேட்டிக்கா 35% எவ்வளவோ கணக்கு போட்டு வந்துடும். எனக்கு அப்ப டிஏ 12% ஆட் பண்ணணுமா சார்? பண்ண வேண்டியது இல்லை. எனக்கு வந்து டிஏ 35 தான். இன்னொரு ஸ்டாஃப் பின்னால ஆட் ஆக போற இன்னொரு ஸ்டாஃபுக்கு 12னா அவருக்கு இந்த 35 ஆட் பண்ணாதீங்க. இந்த இடத்துல டிஏல 12ங்கிறத மட்டும் ஆட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அடுத்தது ஹெச்ஆர்ஏ ஆட் பண்றேன். இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பேசிக் அடுத்து டிஏ. இதுக்கப்புறம் எந்த அலவன்சஸ் வேணாலும் எப்படி வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எந்த வரிசையில வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் கட்டாயம் பேசிக் ஆட் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது கட்டாயம் டிஏ இருக்கும் பட்சத்தில் டிஏவை ஆட் பண்ணியிருக்கணும். அடுத்து ஹெச்ஆர்ஏ ஆட் பண்றோம். ஹெச்ஆர்ஏ ஆட் பண்ணி வச்சு ஆட்டோமேட்டிக்கா இங்கே அதே நான் 5% கால்குலேட் பண்ணி கொண்டு வந்துருச்சு. அடுத்து மெடிக்கல் அலவன்ஸ். இது நம்ம ஃபிக்ஸட்னு கொடுத்துருந்தோம். இங்க அமௌண்ட் வரல பாருங்க. இங்க போய் நான் இங்க கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றேன், ₹100 அடிச்சு என்டர் கொடுத்துறேன். ஸோ இந்த ஃபிக்ஸட் அங்க நிலையானன்னு கொடுத்தோம் இல்லைங்களா படிகள்ல, அந்த நிலையான படிகள் எல்லாமே இங்க எம்டியா வந்து நிற்கும். நம்ம தான் ஒவ்வொருத்தருக்கு இடைக்கால நிவாரணம் ஒருத்தருக்கு ₹1000 இருக்கலாம், ஒருத்தருக்கு 1200 இருக்கலாம், ஒருத்தருக்கு 500 இருக்கலாம், மாறலாம். ஸோ அப்போ அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொகை வருங்கனால இங்க நம்மளே அடிச்சுக்கலாம். அடுத்தது வாஷிங் அலவன்ஸ். வாஷிங் அலவன்ஸ் அதே மாதிரி ஃபிக்ஸட் தான், ₹250 அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துக்குங்க. அடுத்து சைக்கிள் அலவன்ஸ். சில டிஸ்ட்ரிக்ட்ல சைக்கிள் அலவன்ஸ் இருக்கு. இது வந்து ₹10. இது என்னன்னா ₹10ங்கிறது ஒரு நாளைக்கு. இப்போ அவர் எத்தனை நாள் வந்திருக்காரோ, இப்போ 30 நாள் வந்திருக்காருன்னா ஒரு ₹300 ஆட்டோமேட்டிக்கா சம்பளத்துல ஆட் ஆயிக்கும். அப்போ இந்த சைக்கிள் மட்டும் என்ன ஆகுதுன்னா மந்த்லி பேசிஸ் இல்லாம டெய்லி பேசிஸ்னு கொடுத்துருக்கோம் சம்பளத்திலே. நம்ம சாஃப்ட்வேர்ல மந்த்லி பேசிஸ் இருக்கு. மிச்சம் எல்லாமே மந்த்லி பேசிஸ் தான். இந்த ஃபிக்ஸட்ல வர்றது எல்லாமே மந்த்லி பேஸ் தான். அப்போ மாசத்துக்கு இது ₹100 பிடிக்கும், இது மாசத்துக்கு ₹250 பிடிக்கும். ஆனா சைக்கிள் மட்டும் இங்க ₹10 கொடுக்குற என்ன ரீசன்னா டெய்லி பேசிஸ்ல கடுத்து கொடுத்துருக்கோம். அதை நான் ஆட் பண்ணிட்டு வெளியே போய் இன்னொரு அந்த படிகள் பிடித்தங்களை காமிச்சு தரேன். இது எல்லாம் ஆட் பண்ணணும். எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியா ஒன்று ஆட் பண்ணணும் சார், அதுதான் டபுள் வேஜஸ். இதுல நம்ம கிட்ட கண்டிஷன் என்னன்னா ஸ்டார்டிங் பேசிக் வரணும், அடுத்தது டிஏ வரணும், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் எப்படி வேணாலும் எந்த வரிசையில் வேணாலும் வரலாம், கடைசியில டபுள் வேஜஸ் வரணும். இந்த வரிசையை நீங்க மாத்தி போடும் பட்சத்தில் கால்குலேஷன்ஸ் தவறா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன ரீசன்னா இப்போ டபுள் வேஜஸ்க்கு பேசிக் டிஏ ரெண்டையும் கூட்டுறோம். இப்போ நம்ம டிஏவை கடைசியை ஆட் பண்ணிட்டு டபுள் வேஜஸ் இங்க மேலே ஆட் பண்ணா இந்த டபுள் வேஜஸ் கால்குலேட் பண்ணும்போது டிஏ எவ்வளவு வராம போயிடும் இல்லைங்களா? அதனால கணக்குகள் தவறா போயிடும். எக்காரணத்தை கொண்டும் இந்த வரிசையில ஆட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் பேசிக், அடுத்தது டிஏ, கடைசியில டபுள் வேஜஸ். நடுவில் இருக்கிறதால எதை வேணாலும் நீங்க எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். அலவன்சஸ் எல்லாம் கொடுத்தாச்சு சார், இவ்வளவுதான். இதுல ஒன்று தெரியாம கொடுத்துட்டோம், சைக்கிள் இது வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணலாம், இதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு இங்க மைனஸ்னு ஒரு சிம்பிள் இருக்கு, இது கொடுத்தீங்கன்னா மைனஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட படியை நீக்கி விடலாமான்னு கேக்குது. சரின்னு கொடுத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல இருந்து போயிடும். இது சார் சைக்கிள் டபுள் வேஜஸ் டபுள் என்ட்ரி கொடுத்துட்டேன்.
Hi sir, tomorrow please send this file. Sir, அனுப்பிச்சிடுறோங்க சார். சார் இப்போ மறுபடியும் சொல்றேன். சம்பளம் ஞாயிறு, அடுத்து இங்கே தேதி கொடுத்துக்கணும். 1/3/24 கொடுக்குறேன். எனக்கு அடுத்த இன்க்ரிமெண்ட் 1/4/26 இங்கே வந்து 5600 கொடுக்குறேன். இங்கே 250 இன்க்ரிமெண்ட்டு 12 மாதத்துக்கு ஒரு முறை. டபுள் வேஜஸ் எனக்கு இருக்குது. இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக கொடுத்துட்டு ரூபா ரவுண்ட் ஆஃப் கொடுத்ததுக்கப்புறம் அலவன்ஸ் போங்க. இதில் போய் நான் என்ன பண்ணுறேன், முதல்ல எடுத்தோன்னா பேசிக் சேர்த்தணும், ப்ளஸ் கொடுத்துட்றேன். டிஏ எனக்கு 35% அதே வந்துருச்சு. ஹெச்ஆர்ஏ அதுவும் வந்துடும். மெடிக்கல் அலவன்ஸ் அதுவும் வந்துடும். வாஷிங் அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ் 100 ரூபா, வாஷிங் அலவன்ஸ் 250 ரூபா. சைக்கிள் அலவன்ஸ் 10 ரூபா. டபுள் வேஜஸ் வந்துருச்சு. இப்போ அடுத்து என்ன சார், டிடக்ஷனுக்கு போகிறேன். இதில் பிஎஃப் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பிஎஃப் தான் ஆட் பண்ணணும் சார். அலவன்ஸில் இந்த வரிசையில் ஆட் பண்ணணும். பேசிக், டிஏ, மற்ற அலவன்சஸ், கடைசியில் டபுள் வேஜஸ். அதே மாதிரி இங்கே பிஎஃப்ல முதல்ல பிஎஃப் ஆட் பண்ணிக்கணும் பிடித்தங்கள்ல. அடுத்தது ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிட்டு கடைசியாக லாஸ் ஆஃப் பே, எல்ஓபின்னு சொல்கிற லாஸ் ஆஃப் பே கொடுக்கணும். இப்போ ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வந்து நம்ம இங்கே டைப் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கலாம். 0% கொடுத்ததுனால இங்கே வந்து என்ன பண்ணுறோம், 2000 ரூபாய்னா 2000 ரூபாய் கொடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இது கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க, சேவ்ங்கிற பட்டன் கொடுக்கணும். மாஸ்டர்ல என்ன சம்பளம், என்ன வகையான சம்பளம், எந்த தேதியிலேருந்து எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அலவன்ஸ்ல போய் என்னென்ன அலவன்சஸ் வரிசையாக கொடுத்துட்டு டிடக்ஷன்ஸ்ல என்னென்னமோ அதெல்லாம் வரிசையாக கொடுத்துக்கிறேன். ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வேண்டாம், விட்டுலாம். ஓகே, இது கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், சேவ்னு கொடுத்துறோம். ஸோ இங்கே லிஸ்ட்லேயே ஆட் பண்ணியிருந்தா கூட அது வந்து என்ன ஆகும், அங்கே சேவ் ஆகி வந்துடும். ஜூம் மீட் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கு. சரி, பரவாயில்ல சார்.